கடந்த சில நாட்களாக இலங்கையில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம்தான் கொம்பனி தெரு பகுதியிலிருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம். 15 வயதான ஒரு சிறுமியுடைய சடலங்கள் மீட்கப்படுது. இது தற்கொலையா, கொலையா, போதைப்பொருள் பாவனை இதுக்கு பின்னால் இருக்கா, அவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்ன, இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி நிறைய ஊகங்கள் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. ஆனால் முன்வைக்கப்படுற ஊகங்களையும் உண்மையில இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களையும் எடுத்து பார்க்குற நேரத்தில் 2க்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இது சம்பந்தமான விசாரணைகள் இதுவரைக்கும் முழுமையடையாத நிலையில் இதை பற்றின ஏராளமான வதந்திகள் கூட இந்த நாட்களில் தொடர்ச்சியாகவே சோசியல் மீடியாவில் பரப்பப்பட்டு வருது. இந்த சம்பவத்தில் உண்மையில் என்னதான் நடந்ததுன்றதை பற்றின சில விஷயங்களை தான் இதுவரைக்கும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிற தகவல்களை மட்டும்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். கொழும்பு 2 கொம்பனி தெரு பகுதியில் 70 மாடிகளை கொண்ட அல்டேயா என்று சொல்லப்படுற ஒரு தொடர்மாடி குடியிருப்பு இருக்கு. இந்த பகுதியிலிருந்து தான் இந்த 2 பேருடைய சடலங்களும் மீட்கப்படுது. 2 பேரும் 10ஆம் தரத்தில் கல்வி பயிலக்கூடியவர்கள். கொழும்புல இருக்கிற கொழும்பு 7ல் இருக்கிற சர்வதேச பாடசாலையில் படித்து வர 2 மாணவர்கள் தான் சடலமாக மீட்கப்படுறாங்க. 2 பேருடைய வயதும் 15 என்று சொல்லி விசாரணைகளில் இதுவரைக்கும் தெரிய வந்திருக்கு. இவங்களுடைய குடும்ப பின்னணி சம்பந்தமான தகவல்களை பொறுத்த வரைக்கும் முழுமையான தகவல்களை சொல்ல முடியாட்டியும் கூட அந்த சிறுவனுடைய குடும்ப பின்னணி என்றது தந்தை இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர், இந்திய பிரஜை, ஒரு மிகப்பெரிய வர்த்தகர் என்று சொல்லி சொல்லப்படுது. வெள்ளவத்த பகுதியில் தான் அந்த குடும்பம் வசித்து வந்ததாக சொல்லப்படுது. மற்ற சிறுமியை பொறுத்த வரைக்கும் கலனி பகுதியை சேர்ந்த சிறுமி. 2 பேருமே நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இதை தவிர 2 குடும்பங்களுக்கும் இடையிலேயும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஏற்கனவே தெரிஞ்ச குடும்பம், பழக்கமான குடும்பம். இந்த 2 பேரும் அந்த சிறுமியும் சிறுவனும் சந்திச்சு கொள்றது, வெளியில போறது எல்லாமே சாதாரணமான ஒரு விஷயம். முதலாவது காரணம், 2மே வசதியான குடும்பம் என்றது. மற்றது 2 பேரும் பழக்கமானவர்கள், நெருக்கமானவர்கள் என்ற அடிப்படையில் இந்த 2 பேரும் சேர்ந்து வெளியில போறதை பற்றி பெருசா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அலட்டி கொள்றது கிடையாது, கேள்வி கேட்கறதும் கிடையாது. இது சாதாரணமான வளமையான ஒரு செயற்பாடா நீண்ட காலமாகவே நடந்து வந்திருக்கு. சம்பவம் நடந்த அந்த நாளில் பாடசாலை முடிஞ்சதுக்கு பிறகு சரியா 2:40க்கு 2 பேரும் ஒரு முச்சக்கர வண்டியில் ஏறி பயணம் செய்கிறாங்க. பாடசாலை சீருடையோடு ஏறி பயணம் செய்து கொழும்பு 2 கொம்பனி தெரு பகுதியில் இருக்கிற அல்டேயா அடுக்குமாடி குடியிருப்புக்கு 2 பேரும் வந்து சேர்றாங்க. அங்கே வந்ததுக்கு பிறகு அது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகளை பார்க்குற நேரத்தில் உள்ளே போகிறதுக்கு 2 பேருமே முயற்சி எடுக்கும் போது அங்கிருந்த ஒரு அதிகாரி 2 பேரையும் நிப்பாட்டி விசாரிக்கிற மாதிரியான காட்சி தான் ஊடகங்களில் வெளியாகி இருக்கு. இந்த காட்சி சம்பந்தமான தகவல்கள் விசாரணையில் தெரிய வரும் போது அந்த அதிகாரி, அவர் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அந்த 2 பேரையும் நிப்பாட்டி எங்கே போறீங்க, எதுக்காக போறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னு சொன்னால், இந்த தொடர்மாடி குடியிருப்பில் என்னுடைய நண்பன் வசிச்சு வாரான், 61வது மாடியில் அவன் இருக்கிறான், அவனை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அந்த மாணவன், அந்த சிறுவன் பாதுகாப்பு அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறான். அதுக்கு பிறகு அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் 61வது மாடியில் இருக்கிற அந்த சிறுவனுடைய நண்பன் என்று சொல்லப்பட்ட நபருடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அப்படி ஃபோன் பண்ணும் போது அங்கிருந்து யாருமே ஆன்சர் பண்ணல. அதுக்கு பிறகு அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்றாரு அந்த சிறுவனுக்கு, அந்த வீட்டில் யாருமே இல்லை, இப்போ போக முடியாது, என்னால் அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி. ஆனாலும் இந்த 2 பேரும் அடிக்கடி இந்த தொடர்மாடி குடியிருப்புக்கு வந்து போறவர்கள், அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் பழக்கமானவர்கள் என்ற அடிப்படையில் திரும்ப அனுமதி கொடுக்கப்படுது. 2 பேரும் 61வது மாடியில் இருக்கிற நண்பனை சந்திக்கிறதுக்காக சொல்லி லிஃப்டில் ஏறி பயணம் செய்கிறாங்க. இந்த லிஃப்டில் ஏறி பயணம் செய்யும் போது அதுக்கான அக்சஸ் கார்டு அவங்களுக்கு எப்படி கிடைச்சது என்ற கேள்வியும் ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே அந்த நண்பனால் கொடுக்கப்பட்டதா, இல்லாட்டி அந்த பாதுகாப்பு அதிகாரிகிட்ட இருந்து பெறப்பட்டதான்ற நிறைய சந்தேகங்கள், ஊகங்கள் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான விசாரணைகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டு வருது. எப்படியா இருந்தாலும் 61வது மாடிக்கு போறேன்னு சொல்லி லிஃப்டில் ஏறின அந்த 2 பேரும் 5வது மாடியில் இருக்கிற ஜிம்முக்கு போகிறாங்க. அங்கே போய் 2 பேரும் ஆடைகளை மாற்றிக்கொள்கிறாங்க. அந்த சிறுவன்கிட்ட இருந்து 2 பேக் கொண்டு போகிற மாதிரி காட்சிகள் பதிவாகி இருந்தது. அந்த சிறுமிகிட்ட ஒரு பேக் இருக்குது. அதில் என்ன இருந்ததுன்றதை பற்றின எந்த விதமான தகவல்களும் இதுவரைக்கும் தெரியாது. அது எதுவாக வேணுமென்றாலும் இருக்கலாம், ஆடையாக வேணுமென்றாலும் இருக்கலாம். ஜிம்முக்கு போனதுக்கு பிறகு 2 பேரும் ஆடைகளை மாற்றிக்கொள்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் கீழே வார மாதிரியும் அந்த காட்சியில் பதிவாகி இருக்கு.
எப்படியா இருந்தாலும் அந்த சிறுமி வெளியில போகாம அந்த சிறுவன் மட்டும் வெளியில போய் ஒரு நபரை சந்திக்கிற காட்சியும் வெளியாகி இருக்கு. மோட்டார் பைக்ல வந்து ஒரு நபர் வாரார், ரோடுக்கு பக்கத்துல மோட்டார் பைக் நிக்குது. அந்த நபரோட வந்து அந்த சிறுவன் கதைக்கிற மாதிரி பதிவாகி இருக்கு. ஒரு பார்சலை வாங்கி கொண்டு அந்த சிறுவன் திரும்பவும் உள்ள போயிருக்கிறான். அது சம்பந்தமான விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல இருந்து சிகரெட் கொண்டு வரப்பட்டது என்ற தகவல் விசாரணையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது போதைப் பொருளா இருக்கலாம், வேற ஏதாவது பொருளா இருக்கலாம் என்ற மாதிரியான ஊகங்கள், சந்தேகங்கள் சோசியல் மீடியால பரப்பப்பட்டிருந்தது. ஆனா போலீஸ் விசாரணைகளின் அடிப்படையில் அதுல கொண்டு வரப்பட்டது சிகரெட் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த பொதியை வாங்கி கொண்டதுக்கு பிறகு திரும்ப சிறுவனும் சிறுமியும் லிப்ட்ல ஏறி 67வது மாடிக்கு போயிருக்கிறாங்க. 70 மாடிகளை கொண்ட ஒரு தொடர்மாடி குடியிருப்பு. 67வது மாடிக்கு பிறகு வேற யாரும் வெளிநபர்கள் போறதுக்கான எக்ஸஸ் கிடையாது என்று சொல்லப்படுது. 67வது மாடிக்கு போனதுக்கு பிறகு எமர்ஜென்சி டோரை திறந்து 2 பேரும் வெளியில போய் இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடந்தது என்ற நிறைய ஊகங்கள், சந்தேகங்களும் முன்வைக்கப்படுது. இந்த இடத்துல இருந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாங்களா, 2 பேருக்கும் இடையில வேற ஏதாவது தொடர்பு இருக்கா, வாக்குவாதம் நடந்ததா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாமே சோசியல் மீடியால பரப்பப்பட்டு வந்திருந்தது. ஆனா போலீஸ் விசாரணைகள் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வருது. அந்த இடத்துல இருந்து 4 அடி உயரமான ஒரு சுவர் இருக்கு, அதுல ஏறி 2 பேரும் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் தான் 67வது மாடியில இருந்து 2 பேரும் கீழே விழுந்தாங்கன்ற விஷயம் இப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா எப்படி விழுந்தாங்க, ஏன் விழுந்தாங்கன்றது சம்பந்தமான தகவல்கள் இதுவரைக்கும் தெரியாது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, 67வது மாடியில இருந்து 2 பேரும் விழுந்தாலும் கூட 3வது மாடியில் இருக்கிற ஏசி உபகரணங்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கிற அறையிலிருந்து 2 பேருடைய சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாகவும் நிறைய சந்தேகங்கள் வந்து முன்வைக்கப்படுது. எப்படி 67வது மாடியிலிருந்து விழுந்தா 3வது மாடியிலிருந்து சடலங்கள் மீட்கப்படலாம் என்ற கேள்விகள் கூட பலரால எழுப்பப்பட்டு வருது. சோசியல் மீடியாவில் நிறைய பதிவுகள் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. 2 பேரும் விழுந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அங்கிருந்த தொழிலாளர்கள் உடனடியாகவே போலீஸுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பெரிய ஒரு சத்தம் கேட்டிருக்கு, என்ன நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது என்ற தகவலை போலீஸுக்கு சொல்றாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்க்குற நேரத்தில் 2 பேருடைய சடலங்களும் மீட்கப்படுது. 67வது மாடியிலிருந்து விழும்போது சில நேரங்களில் காற்று காரணமா 3வது மாடிக்குள்ள அந்த சடலங்கள் போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் தெரியாது. விசாரணைகளுக்கு பிறகுதான் என்ன நடந்தது என்றதை பற்றின முழுமையான தகவல்கள் தெரிய வரும். இதை பற்றின விசாரணைகள் இப்ப ஆரம்பிக்கப்பட்டு கோட்டை நீதவானால மிக முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பேரும் பயன்படுத்தின சிம் அட்டைகள் சம்பந்தமான தரவுகளை போலீஸ் விசாரணைகளுக்கு ஒப்படைக்க சொல்லி அந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கோட்டை நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் இடையில இருந்த தொடர்பு என்ன, யாரை தொடர்பு கொண்டாங்கன்றது சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருது. இதே நேரம் அந்த 61வது மாடியில இந்த 2 பேரும் சந்திக்கிறதுக்காக போன அந்த மாணவனும் அதே பாடசாலையில், அந்த சர்வதேச பாடசாலையில் படிக்கிற மாணவன் என்ற விஷயமும் போலீஸ் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. அந்த மாணவன்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யறதுக்காக 61வது மாடியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போலீஸ் போன சந்தர்ப்பத்தில் வாக்குமூலத்தை அவங்களால பதிவு செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மாணவனுடைய 61வது மாடியில் இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த மாணவனுடைய அப்பா ஒரு ராஜதந்திர அதிகாரி என்ற விஷயம் தெரிய வருது. அவர் சொல்லியிருக்கிறாரு, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாம என்னால இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க முடியாது, வாக்குமூலம் தர முடியாது என்று சொல்லி விசாரணைகளுக்கு வாக்குமூலம் பதிவு செய்யறதுக்கு போன போலீஸை அந்த ராஜதந்திர அதிகாரி திருப்பி அனுப்பி இருக்கிறார் என்ற விஷயமும் போலீஸால நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. நீதிமன்றம் சொல்லியிருக்கிற விஷயம் என்று சொன்னா, அவர் ராஜதந்திர அதிகாரியா இருப்பாரா இருந்தா அவருக்கு சிறப்புரிமைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான சட்டங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணைகளை போலீஸ் முன்னெடுக்கலாம் என்ற ஆலோசனையை கோட்டை நீதிமன்றம் போலீஸுக்கு விடுத்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இது தற்கொலையான்றதுக்கான உறுதியான தகவல்கள் கிடையாது. போலீஸ் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, 2 பேரும் ஆறுதலா வந்து 5வது மாடிக்கு போயிருக்கிறாங்க, ஆடைகளை மாற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த சிறுவன் வெளியில போய் ஒரு நபரை சந்திச்சிருக்கிறான், ஏதோ ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான். அதுக்கு பிறகு 2 பேரும் 67வது மாடிக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய முகபாவனையை சிசிடிவி காணொலிகளில் பார்க்குற சந்தர்ப்பத்திலையும் இதுவரைக்கும் நடந்திருக்கிற சம்பவங்களின் அடிப்படையிலையும் இது ஒரு தற்கொலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு என்ற விஷயம் போலீஸால இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா விசாரணைகள் முழுமையடையாம இருக்கு. 2வது சந்தேகம், இது போதைப்பொருள் பாவனையோட சம்பந்தப்பட்ட விஷயமான்றது. அதை உறுதிப்படுத்துறதுக்கான போதுமான ஆதாரங்களும் கிடையாது. இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிற மருத்துவ அறிக்கைகளின் பிரகாரம்
ரெண்டு பேரும் போதைப் பொருள் பயன்படுத்தினாங்கன்றதை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாதுன்ற விஷயம் போலீசாலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரியான நிறைய தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. மூன்றாவது, ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த தொடர்பு என்ன, காதல் தொடர்பா, எதுக்காக ரெண்டு பேரும் போனாங்க, எப்படி அந்த குடும்பம் சம்மதம் தெரிவித்ததுன்ற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு வசதியான குடும்பம், ரெண்டு பேரும் பழக்கமானவர்கள். அந்த மாதிரியான குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். மேற்குலக நாடுகள் இருக்கிற மாதிரியான ஒரு நடைமுறையா சில நேரங்கள் இருக்க முடியும். எங்களுடைய கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஒத்து வராத ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவங்களுடைய குடும்ப பின்னணியை பொறுத்த வரைக்கும் இது சில நேரங்களில் சாதாரணமான கண்டுகொள்ளப்படாத ஒரு விஷயமா இருக்க முடியும். காதல் தொடர்பு இருந்தது என்றதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரங்களும் இதுவரைக்கும் தெரியாது என்ற விஷயம் போலீசால சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எந்த அடிப்படையில் பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுற தகவல்கள் எல்லாமே பெரும்பாலும் பொய்யானது என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இந்த சம்பவத்தில் உண்மையில் என்ன நடந்ததுன்றதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடையாது. ரெண்டு பேரும் எப்படி விழுந்தாங்கன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த விழுந்த இடத்துல சிசிடிவி காட்சிகள் கிடையாது. எமர்ஜென்சி டோரை திறந்து போறது வரைக்கும் தான் சிசிடிவி கேமராக்கள் இருக்கு. விழுந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் கிடையாது. ரெண்டாவது, அந்த சம்பவத்தை நேரில் கண்டவங்க யாருமே கிடையாது. நேரில் கண்ட சாட்சிகள் என்று சொல்லி யாருமே கிடையாது. அப்ப என்ன நடந்தது என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. இதுவரைக்கும் நடந்திருக்கிற விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் உண்மையில் என்னதான் நடந்தது என்று சொல்லி போலீசாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. எப்படியான ஒரு பின்புலத்தில் இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லி கற்பனையில கதைகளை சொல்ற நிலைமைன்றது சோஷியல் மீடியாவில் இன்றைக்கு சாதாரணமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த நிலைமை மாற்றம் அடையணும் என்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.